அவளுக்கு இதெல்லாம் பத்தாதுடி. இதுக்குதான் அவ லாய்க்குடி. இத விட்டுட்டு அவ காலேஜ் படிக்க வந்திருக்கா. சரி வாங்கடி, நாம போவோம். அண்ணா, இந்த காரியம் கழுவிட்டேனே. இன்னும் சார் வரலையா? எப்ப நான் வருவாங்க? என்ன அன்பரசி, இந்த வீட்டு சார் நீ கார் துடைக்கிறத பார்த்து உனக்கு ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணுவாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கார் கழுவன போல இருக்கு. உனக்கு ஸ்பான்சர் இருக்காங்கன்னு இவள பொய் சொல்ல சொல்லி நான் தான் உன்னை இங்கே வர வச்சேன். ரெண்டு காரையும் நான் தான் உன்னை கழுவ வச்சேன். பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. காரை நல்லா சூப்பரா கழுவி வச்சிருக்கேன். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? மஞ்சு, வேண்டாம் மஞ்சு. என்ன அன்பு, எதுக்கு இவ்ளோ பொறுமையா இருக்க? இவ்ளோ கேவலமான வேலைய பார்த்து வச்சிருக்கா. ஏய், உனக்குலாம் அறிவில்ல? இவ தான் சொன்னானா எங்களை போய் சொல்லி வர வைப்பியா? ஹே முட்டை போண்டா, அடங்குடி. சம்பந்தப்பட்டவளே சைலண்டா இருக்கா, உனக்கு என்ன நீ ரொம்ப குதிச்சிட்டு இருக்க? அன்பரசி, உண்மையாவே சூப்பரா கழுவி இருக்க கார. நீ எல்லாம் இந்த மாதிரி வேலை செய்யதான் கரெக்ட். அத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த படிக்கிற ஆசைலாம்? அதுவும் நான் படிக்கிற அதே காலேஜ்ல நீ படிக்கிறதெல்லாம் என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. சார் சொல்லுங்க சார். எங்க இருக்க மஞ்சு? சார் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் காலேஜுக்கு வரல? அன்பரசியும் வர காணோம். போன் பண்ணாலும் எடுக்கல. இல்ல ஃபீஸ் கட்ட தான் பணம் கிடைச்சிருச்சுன்னு அன்பரசி சொன்னா, அப்புறம் ஏன் வரல? பணம் காணாம போனது பத்தியோ இல்ல அனன்யா என்ன காரை கழுவ விட்டு அவமானப்படுத்தினதையோ நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு மஞ்சு. மஞ்சு ப்ளீஸ் மஞ்சு. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மஞ்சு, ஏன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க? நான் பேசுறது கேக்குதா? சார் கேக்குது சார். அப்புறம் எந்த பதிலும் சொல்லாம இருக்க? இல்ல சார், அன்புக்கு ஃபீஸ் கட்ட பணம் கிடைக்கல, அதனாலதான் அவன் எனக்கு காலேஜுக்கே வரல சார். பணம் கிடைக்கலையா? நேத்து ஏதோ சந்திரசேகர் அங்கிள் பணம் கொடுத்ததா அன்பு சொன்னா. இத பத்தி சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கியிருக்காளே. அவளுக்கு நடக்கிற கொடுமை மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. மஞ்சு, என்ன ஆச்சு? இப்படி திடீர்னு அமைதியாகிற? அங்கிள் கொடுத்த பணம் என்னாச்சு? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல சார். பணம் கிடைக்கல, அத ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு தான் எங்கேயோ போனான். அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். நேத்து நைட்டு பேசும்போது அன்பு போய் சொன்ன மாதிரியும் தெரியலையே. சரி ஓகே, இப்ப அன்பரசிங்க.
சொன்னானா? எல்லா ஊருக்கும் போட்டோ அனுப்பி பசங்களை தேட விட்டுருக்கண்ணே. கண்டிப்பா 2 நாள்ல கிடைச்சிருவாங்கண்ணே. அதுக்குள்ள என் மாப்பிள அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்க. உன்னை எல்லாம் நம்பிட்டு இருக்கான் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்டா. என் பொண்ணுக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போச்சுடா. உங்களை எல்லாம் நம்பி நான் அவமானப்பட்டது தான்டா மிச்சம். அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. இவ்வளவு நாள் ஆளு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப தெரிஞ்சிருச்சுல, கண்டிப்பா கண்டுபிடிச்சலாண்ணே. கிழிச்சுங்க. எல்லா ஊருக்கும் போன் பண்ணி கேளுடா. இன்னைக்குள்ள அவ கிடைச்சாகணும். சரிங்கண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணே. நான் அனுப்பிச்ச போட்டோ வச்சு அதுல இருக்கிறவங்க பத்தி விசாரிச்சியா? திண்டுக்கல் ஃபுல்லா சலாட போட்டு தேட சொல்லிருக்கேண்ணே. சிக்கனாங்கண்ணா அடுத்த நிமிஷமே போன் போட்டு சொல்லிடுறேன். சீக்கிரமா கண்டுபிடிங்க. போடா குர்ரா. டேய், நான் ராஜவேலு பேசுறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. நீங்க லைனுக்கு வரீங்க. அவ்வளவு முக்கியமான விஷயமாண்ணே. டேய், தெரியுதுல்ல, அந்த ஊருக்குள்ள அவ இருந்தா அவ உடனே என் கைக்கு கிடைக்கணும். சரிங்கண்ணா. டேய், திருச்சி ஜெய்க்கு போன் போடு. போடுறா. லாபம் கொடுங்க. இந்தாங்க சார். இதுல 6000 ரூபாய் இருக்குமா? சார் எனக்கு இன்னும் ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுங்க சார். இதுவே அதிகமா. காதுல இருந்து கைட்டி குடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருக்கணும் தான் இவ்வளவு குடுக்கறேமா. சார் ப்ளீஸ் சார், ஒரு 2000 ரூபாய் மட்டும் சேர்த்து கொடுங்க சார். 100 ரூபாய் கூட சேர்த்து கொடுக்க முடியாதுமா. இந்த பொருளுக்கு இவ்வளவுதாமா வரும். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எவ்வளவு கெஞ்சினாலும் இவ்வளவுதாமா தர முடியும். சார் இது எங்க அம்மா எனக்கு போட்டு விட்ட நகை சார். அதனால இத நான் எப்படியாவது மீட்டுருவேன் சார். என்னை நம்பி கொடுங்க சார். நீ திருப்பறதெல்லாம் ஓகேமா. கஷ்டத்துக்காக வியாபாரம் பார்க்க முடியாது. இதுக்கு இவ்வளவுதாமா வரும். சார் ப்ளீஸ் சார். என்னம்மா நீ சொன்னா புரிய மாட்டேங்குதுமா. நகை எடுத்துட்டு கிளம்புமா. சார் சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், அதனாலதான் சார் கேக்குறேன். கிளம்புன்னு சொல்லிட்டேமா. கிளம்புங்க, போங்கம்மா போங்க. இந்தாங்க வாங்கிக்க. அம்மா நில்லுமா. உன்னதாமா. அம்மா நில்லுமா. அம்மா மா, கண்டிப்பா நகைய திரும்ப முட்டிடுவியா? திருப்பிடுவேன் சார். சரி, நீ கேட்ட பணத்தை தரமா. வாமா, தரமா வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிம்மா. உட்காருமா. சார் இந்தாங்க சார். ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக தான் நகையை வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கண்டிப்பா மூட்டிடுவேன்னு சொல்றனாலதான் அதை நம்பி நான் இந்த அமௌண்ட்டை தரேன். சார் நிச்சயமா காசு திருப்பி தந்துருவேன் சார். சார் ரொம்ப நன்றி சார். சரி, போயிட்டு வாமா. சார் ரொம்ப டயர்டா வந்திருப்பாரு போல இருக்கே. அதான் இப்படி ஹாலே தூங்கிட்டு இருக்காங்க போல. இன்னும் திரும்ப திரும்ப போன் வந்துகிட்டே இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ?
சார் வர நல்லா தூங்குறாங்க. சரி, எழுப்ப வேண்டாம். நாமளே யாருன்னு கேட்டு முக்கியமான விஷயமா இருந்தா சாரை எழுப்புவோம். இல்லைன்னா காலையில சொல்லிக்கலாம். ஹலோ, ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கஸ்தூரி என்ன பண்ணிட்ட? என்ன போன் கட் ஆயிருச்சு? சார் உட்கார்ந்த மணிக்கு தூங்குறாங்க. அவருக்கு கஷ்டமா இருக்காதா? யாருக்கு போன் பண்ண சொல்லுண்ணே. கஸ்தூரி, கஸ்தூரி, என்னம்மா அப்படி பண்ணிட்ட? பேசாதானே. நான் அவ்வளவு தூரம் காலையில சொல்லியும் நீ கேக்கல. எனக்கு தெரியாம அந்த மனுஷனுக்கு நீ போன் பண்றல. நான் சொல்றத முதல்ல கேளு கஸ்தூரி. எதுவும் சொல்லாத. என்னோட கஷ்டத்தையும் வலியையும் யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என் கூட பிறந்த பொறுப்பு நீ. நீ என்ன சரியா புரிஞ்சுக்குவேன்னு நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு கூட என் மனசுல இருக்கிற வலி தெரியல. அப்படி இல்ல கஸ்தூரி, இது தெரிஞ்சதுனாலதான் போன் பண்ணேன். சார பேசாம ரூமுக்குள்ள போய் படுக்க சொல்லாமா? சார், 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 சார். இங்கே தூங்கிட்டேனா? ஆமா சார், போன் வந்து ரிங் ஆயிட்டே இருந்துச்சு. வந்து பார்த்தா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அத நானே எடுத்து காலையில கூப்பிடுங்கன்னு சொல்லலான்னு எடுத்தேன். ஆனா அதுக்குள்ள போன் கட் ஆயிருச்சு சார். புது நம்பரா இருக்க. பேப்பர் விளம்பரத்தை பார்த்துட்டு அம்மா கூட போன் பண்ணிருக்கலாம்ல. என்னாச்சு சார்? வந்தது ஏதாவது முக்கியமான போனா? சொல்றேன். ஹலோ, 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 நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது. நீங்க யார் பேசுறீங்க? குமார் அண்ணனா? லோடெல்லாம் இறங்கிருச்சானே? ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? அப்புறம் சம்பளத்தை எல்லாம் செட்டில் பண்ணிருக்கனே. நான் நாளைக்கு வந்துடுறேன். இல்லங்க, இது ராங் நம்பர். ஐயோ சாரி சார், நான் தான் நம்பரை மாத்தி போட்டுவிட்டேன். மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார். நம்பரை மாத்தி போட்டுட்டேம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்வனா?
போய் நிம்மதியா தூங்குமா. நம்பிக்கை இல்லையா? இந்தா போனை கூட உனக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். போதுமா? போய் படுமா, போமா. ஏய், என்ன தேடிட்டு இருக்க? அது வந்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்தமா இங்க நிம்மதி சந்தோஷம் எல்லாம் காணாம போச்சு. அத தேடிட்டு இருக்கியா? என்னடி என்ன அப்படி பாக்குற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவர்கிட்ட அவரோட முதல் பொண்டாட்டியும் பொண்ணும் கிடைச்சிருவான்னு சொல்லுவ? அவங்க வந்துட்டாங்கன்னா நான் தெருவுக்கு போகணுமா? நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்போவாவதுதான் அவங்கள பத்தி பேசுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணி தொலைச்சியோ எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் அவளையும் அவ பொண்ணையும் தேடி அந்த மனுஷன் பித்து புடிச்சு அலையிறாரு. அதனால இந்த குடும்பம் கெட்ட சீரழிஞ்சு போச்சு. உள்ள வாத்தா. அண்ணா என்ன ஆச்சுண்ணே? ஒண்ணுலத்தா, ஒண்ணுல. என்னண்ணே வந்ததும் வராததுமா கால் தடுக்குது? நீ ஒண்ணு எது நடந்தாலும் அதுக்கு கண்ணு காது வச்சு பேசிருவியே. புது இடம் தானே, நான் கவனிக்காம வந்துட்டேன், அதனால காலில் அடிச்சுக்கிட்டேன். விடுத்தா, வா உள்ள வா. வாமா. ஓ, இங்கதான் தங்க போறீங்களா? சொல்றீ அனன்யா, அன்பரசினால பணம் கட்ட முடியாதுன்னு சொன்னல, அதனால அவ காலேஜே வரமாட்டேன்னு சொன்னல. ஆமாண்டி, இன்னியோட அவ ஆட்டோ எல்லாம் க்ளோஸ். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதா அவ. அவளை அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியாது போல இருக்கு. என்னடி சொல்ற? பணத்தை கட்டுறதுக்காக இப்பதான் அவ பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு இருக்கா. என்னது, பணத்தோட போறாளா? ஆமா, அவ கையில வச்சிருக்கிறத நாங்க பார்த்தோம். ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். சீக்கிரம் வாடி. எப்படி பணம் கிடைச்சிருக்கும் அவளுக்கு? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்கம்மா வாங்க. சார் இந்தாங்க சார் ஃபீஸ். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாமா சார்? சார் இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குமா சார்? இல்லம்மா, இதுவே எனக்கு திடீர்னு தான் சொன்னாங்க. ஓகே சார், நாங்க கிளாஸுக்கு கிளம்புறோம். ஓகேம்மா, கேரியா. தேங்க்யூ சார். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? சொன்னா கேட்டியா? இப்ப உன் கைக்கு என்ன ஆச்சுனோ தெரியல. கைக்கு எதுக்கும் எக்ஸ்ரே எடுத்து பாத்துக்கோமா, எலும்புக்கு ஏதாவது சேதாரம் இருக்க போகுது. அன்பு, அவ பாட்டுக்கு முறைச்சுக்கிட்டே இருக்கட்டும். வா நம்ம கிளாஸ்க்கு போவோம்.
போலாமா? எதுக்கு? இல்ல கைய எக்ஸ்ரே எடுத்து பாக்குறதுக்கு. என்னத்தா கொசுப்படியா இது? பச்சை எங்கன நிறைய இருக்குல்ல பக்கத்துல, அதானே. ஏத்தா இம்புட்டு கொசு இருந்தா ராத்திரி எப்படி தூங்குறது? இது சரி வராது. நான் போய் கொசு ஊத்தி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அம்மாடி ஒத்த வீடா இருக்கு, எதுக்கும் கதவை நல்லா சாத்திக்க. சரியா? இந்த ஓடி வந்துடுறேன். இப்ப வாங்கிட்டு வந்துருமா, நீ கதவை சாத்தி. அண்ணா சொல்லுங்கண்ணே. டேய் எங்கடா இருக்க? அண்ணா நான் சொன்னேன்ல ஒரு ஒத்த வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு, அங்கே தானே இருக்கேன். அவ கூட இருந்தவனும் எங்கேயோ வெளில போயிட்டு இருக்கான். நீங்க எங்கண்ணா வந்துட்டு இருக்கீங்க? டேய் நாங்க திண்டுக்கல் கிட்ட வந்துட்டோம். நீ சொன்ன இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அவ எங்கேயும் போகாம பாத்துக்க, புரியுதா? பல வருஷமா தேடி இப்பதான் கிடைச்சிருக்கா. நழுவ விட்டுறாதரா. அண்ணா நான் இங்கே தானே இருக்கேன், என்னைய தாண்டி எங்கேயும் போயிட முடியாது. நீங்க சீக்கிரம் வாங்கண்ணே, சேர்ந்து சோழியை முடிச்சிருவோம். நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகேண்ணே. டேய் சீக்கிரம் போடா. அப்ப நாம நினைச்சது சரிதான். அந்த பொம்பளையும் இங்க நிக்கிற அவங்க அப்பனும் சேர்ந்துதான் இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. கஸ்தூரி தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கு. இத பாருமா, கஸ்தூரின்னு ஒருத்தி இருந்தான்ற தடையமே இல்லாம இன்னைக்கு நான் அவளை அழிச்சிடுறேன். சிவகாமி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில உனக்கு நான் நல்ல செய்தியா சொல்றேன், சரியா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு மத்ததெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன திருத்தன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க யாரோ புதுசா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படி யாரும் அந்த சூழல வந்த மாதிரி தெரியலையே. டேய் அந்த ராஜா அங்கதான் இருக்காங்கன்னு சொன்னா இவர் இல்லன்னு சொல்றாரு. இவங்க அங்க போறதுக்குள்ள நாம எப்படியாவது போய் கஸ்தூரி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும். அண்ணே புதாளுங்க வந்திருக்காங்கன்னு நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கண்ணே. அங்கன யாரையும் எப்படி நான் பாக்கலையே. என்ன அண்ணா, உங்ககிட்ட பெரிய சூளைன்னு சொன்னாங்களா இல்ல சின்ன சூளைன்னு சொன்னாங்களா? சின்ன சூளை பக்கத்துலதான் ஒரு ஒத்த வீடு ஓட்டு வீடு இருக்கு. அங்கேதான் 2 பேரும் புதுசா தங்கியிருக்காங்க. 2 சூளை இருக்கா? ஆமாண்ணே, நீங்க வழி மாறி வந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க வந்த பக்கமே ஒரு 2 மைலுக்கு அங்கிட்டு போனீங்கன்னா நீங்க சொன்ன சூளை வந்துரும். அங்கதான் நீங்க சொன்ன 2 பேரும் தங்கியிருக்காங்க. டேய் என்னடா உனக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது? அண்ணா இங்க டவர் கொஞ்சம் தகராறுண்ணே. ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் உங்களை காணோம். நீ சொன்ன வழியில தான் வந்தோம். ஒரு ரெட்டப்பாதை வந்தது. ஒருத்தண்ட கேட்டா நீங்க தப்பா வந்துட்டீங்க, வந்த வழியில 2 மைல் திரும்ப போங்கன்னு சொல்றான். அண்ணா ரெட்டப்பாதை வந்துச்சுன்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சூளை வந்துடும். உங்களுக்கு யாருன்னு மாத்தி சொன்னது? அவன் என்னமோ பின்னாடி போனா இன்னொரு சூளை வரும்னு சொல்றான்டா. இன்னொரு சூளையா? அண்ணா இங்க இருக்கிறதே ஒரு சூளை தான். அண்ணா உங்ககிட்ட வழிய சொன்னவன் நீல கலர் துண்டு போட்டுருந்தான். அண்ணா ஆமாண்டா, அவன் நீல கலர் துண்டு போட்டிருக்கான்டா. அண்ணா அவன் தானே கூட இருந்தவன். என்னது? ஆமாண்ணா. அண்ணா என்னடா
இவன் தானே அந்த பொம்பளை கூட இருக்கிறவன். யாருடா? அந்த ஓடிட்டு இருக்கான் பாருண்ணே. டேய், அவன் போய் அவளை கூட்டிட்டு தப்பிச்சு போறதுக்குள்ள நாம அவளை கொல்லணும். டேய், போய் பிடிக்கடா. டேய், போய் பிடிக்கடா. வாடா. யார் இவன்? இந்த வீட்டையே பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. இன்னைக்கு மட்டும் அவன் மிஸ் ஆயிட்டா எல்லாரும் செத்தீங்கடா. அண்ணா டென்ஷன் ஆகாதீங்க, வண்டி எப்படியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாவி இல்லாம என்னடா பண்ண முடியும்? அண்ணா ஒரு வயரை கனெக்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகின வண்டி. எந்த பக்கம் போனானே தெரியலையே. இந்த பக்கம் தானடா வந்தான். என்ன இவன் இன்னும் அங்கனேதான் இருக்கான்? இன்னும் அண்ணனை வேற காணோம். எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி, போன் பண்ணி பாப்போம். என்ன அண்ணன் போனே எடுக்க மாட்டேங்குது. அண்ணே, ஒன்ன நான் இப்படி விட்டுட்டு எங்க போவேன்? நீ வானே. ஐயோ, நான் சொல்றத முதல்ல கேளு. அண்ணன்கிட்ட பேசுறதுக்கே சக்தி இல்லாதப்ப நான் எப்படிமா உன் கூட வர்றது? நான் சொல்றத கேளு, நீ போ. அண்ணே, நீ இல்லாம நான் போக மாட்டேன்னு. ஐயோ, புரிஞ்சுக்க தாயி. இல்லன்னு கொஞ்சோண்டு உசுறுதான் அண்ணன்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் உன்னைய பார்த்து இந்த உண்மையை எப்படியாவது உன்ட்ட சொல்லி உன்னைய தப்பிக்க வைக்கிறக்காகத்தான் இந்த உசுரை கையில புடிச்சுக்கிட்டு வந்தேன்தா. இதுக்கு மேல என்னால எங்கேயும் நகர முடியாது. இப்போ நீ போயிரு. அண்ணே, என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை. என்ன ஆனாலும் சரிண்ணே, நான் உன்னை விட்டு எங்க போக மாட்டேன்னு. ஆத்தா, என்ன பெத்த தாயி. இது எப்படியும் போக போற உசுராத்தா. எனக்காக நீங்க இருந்து உசுரை விட்டு யாருக்கு என்ன ஆக போகுது? அங்க ஒரு உசுறு தனியா இருக்கு. அது ஆத்தாலையும் தொலைச்சிருச்சுன்னா ஒத்தையில நிக்குமா? வேணாம் தாயி, நீ பட்ட கஷ்டத்தையும் அன்பரசியும் படக்கூடாதுதா. புரிஞ்சுக்க தாயி, அன்பரசிய ஒத்தையில விட்டுறாத. அங்க இருந்து போயிடு. அவங்க நேரம் பக்கத்துல வந்திருப்பாங்க. தப்பிக்கிறதுக்கு ஒத்த வழிதான் இருக்கு. அவங்க கல்லப்படாம நீ போகணும்.
புரிஞ்சுக்காத்தா நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. அண்ணே நம்ம இந்த ஊருக்கு வராமலே இருந்திருக்கலாம்னே. அதை விடுமா, இப்பவாது உண்மை தெரிஞ்சிருச்சுல்லம்மா. அதுக்கு ஒண்ணு நான் பலி கொடுத்ததா இந்த உண்மை தெரிஞ்சுக்கணுமா? ஆத்தா கஸ்தூரி அழாதாத்தா அழாதாத்தா. ஒரு கெட்டது நடந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கெட்டது இது வந்துட்டு போட்டோம். நீ கிளம்பு கிளம்பு. அன்பரசிய நினைச்சு பாரு, அவ படிக்கணும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நீயாவது உயிரோடு இருக்கணும்ல. எனக்கு நடந்ததை பத்தி அன்பரசிக்கிட்ட எதுவும் சொல்லிடாத, அன்பரசிக்கிட்ட சொல்லிடாத. என்ன புள்ள, அவ மனத்தை விட்டுருவாமா, மனத்தை விட்டுருவா. அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிருத்தா, அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிரு. அதுக்கு எந்த தடையும் வந்துடாம நீ பாத்துக்கணும். அண்ணன்ற சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடுமா. அம்மா போன் லைன் கிடைக்க மாட்டேங்குது. அண்ணா இப்ப என்ன பண்றது? மாமா போன எப்பவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதே. 2 பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏய், எங்கடா 2 பேரையும் காணோம்? அண்ணே தப்பிச்சிட்டாங்க போல இருக்குண்ணே. அது எப்படின்னா தப்பிச்சு போயிருப்பாங்க? வீட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. போயிருந்தா நம்ம எதிர்க்க தான் வந்திருக்கணும். அப்ப எங்கடா போனாங்க? அண்ணா இங்க தானே எங்கேயாச்சும் இருக்கணும். அம்மாடி, நான் வீட்டை போய் கூட்டு வந்துடுறேன், நீ இங்க இருந்து போயிரு. அண்ணே வேணாம் அண்ணே. ஓ, நான் கதவை போனதுக்கு அப்புறம் என்னடா தாயி சொன்னது மனசுல இருக்குல்ல, போயிரு. ஏய், அவங்கள பார்த்ததும் பொசுக்குன்னு போட்டு தள்ளிடாதீங்கடா. இந்த பாருடா, அதுக்கு முன்னாடி அவ பெத்தது ஒண்ணு இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளையும் சேர்த்து கொள்ளணும். இல்லனா அவ பெத்த பொண்ணு யாருன்னு தெரியாம போயிடும். மிச்சம் வைக்காம மொத்தமா முடிச்சாதான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏண்டா, மொத்த வழிதான் இருக்கு. எதிரில வந்திருக்கணும், எதிரிலையும் வரல, வீட்டுக்குள்ளயும் இல்ல. அப்ப எப்படிடா போயிருப்பாங்க? அண்ணா அங்க பாருண்ணே. போய் பிடிக்கடா, போங்க. 2 பேரையும் பிடிக்கடா. டேய் டேய், இறங்கடா. கஸ்தூரி இப்போ அன்பரசிய நினைச்சு பாரு, அவ படிக்கணும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கு நீயாவது உயிரோடு இருக்கணும்ல. எனக்கு நடந்ததை பத்தி அன்பரசிக்கிட்ட எதுவும் சொல்லிடாத, அன்பரசிக்கிட்ட சொல்லிடாத. என்ன புள்ள, அவ மனத்தை விட்டுருவாமா, மனத்தை விட்டுருவா. அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிருத்தா, அவளை மட்டும் நல்லா படிக்க வச்சிரு. அதுக்கு எந்த தடையும் வந்துடாம நீ பாத்துக்கணும். அண்ணன்ற சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடுமா.
அம்மா சாமி சொல்லுங்க சாமி. அம்மா, சமைக்கிறதுக்கான பொருள்லாம் இங்க சரிங்க இருக்கு. சாமி. நீங்க சமைக்கிறதுக்கு உதவி பண்ணீங்கன்னா எல்லாரும் குளிச்சிட்டு வந்ததும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். சரிங்க சாமி. சாமி, என்னம்மா? என் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் உங்க ஃபோன் தரீங்களா? அவ்வளவுதானம்மா, தாராளமா பண்ணிக்க. என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ அன்பரசி. அம்மா, அன்பு, நேத்து எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? லைன் கிடைக்கவே இல்ல. என்னம்மா ஆச்சு? இப்ப கூட வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற. அது ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆயிடுச்சா? மாமா கிட்ட சொல்லி சீக்கிரமா போனை சரி பண்ணுமா. நான் மாமா நம்பருக்கும் போன் பண்ணேன். அவருக்கும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. மாமா எங்கம்மா? பக்கத்துல இருக்காரு. அவங்க பேசுறத கட்டில அவங்க கையில மாட்டினா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அன்பு, சொல்லுமா. அன்பு, நீ இப்ப அந்த சார் வீட்ல தானே இருக்க? ஆமாமா. நீ காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு இரு. அன்பு, உன்னை பத்தி யாரு என்னன்னு யார்கிட்டயும் தேவையில்லாம சொல்லாத. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற? நம்மள கொல்ல ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்குன்னு நான் எப்படி சொல்லுவேன்? சொன்னா புள்ள பயந்துரும், படிப்பு கெட்டுரும். என்னம்மா திரும்பவும் அமைதியாயிட்ட? அன்பு, அம்மா காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். புது ஊரு, புது மனுஷங்க, யாரு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நாம சூதானமா இருந்துட்டா நமக்கு நல்லது. அதுக்குதான் சொல்றேன். சரிம்மா. அப்புறம் போன் ரிப்பேர் ஆனதுனால அடிக்கடி அம்மாவால போன் பண்ண முடியாது. மா, அத சரி பண்ணி வாங்கிட வேண்டியதானே. மாமா கிட்ட சொல்லு, மாமா வந்த உடனே. நம்ம கையில எங்கம்மா காசு இருக்கு? காசு வந்ததும் சரி பண்றேன். நேரம் கிடைக்கும் போது யார் செல்லுல இருந்தாவது உனக்கு போன் பண்றேன். அன்பு, பத்திரமா இரு. சரிம்மா, நான் சார் வீட்ல பத்திரமா இருக்கேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்ல வசதியான வீடு, நல்ல சாப்பாடு, துணிமணின்னு நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ என்னைய நினைச்சு எதுக்கும் கவலைப்படாத. சரி அன்பு, நீயும் எதை நினைச்சு கவலைப்படாத. அம்மா வெளியூருக்கு வேலைக்கு போற, அதனால நேரம் கிடைக்கும் போது நானே கூப்பிடுறேன். சரியா? சரிம்மா. எந்த ஊருக்கு போற? அது இனிமேல் தாமா தெரியும். நான் போயிட்டு சொல்றேன். நீ உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீயும் உடம்ப நல்லா பாத்துக்கோமா. அன்பு, அடுத்தவங்க போன்ல ரொம்ப நேரம் பேச முடியாதுமா. வச்சிருவா. சரிம்மா. ஏன் தாய் அழுவுற? உனக்கு வந்த பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாம் இனி ஓடி போயிரும். நீ இன்னைக்கு இங்க உயிரோடு இருக்கன்னா என் அப்பா முருகன் தான் அதுக்கு காரணம். அவன்தான் எங்களை அனுப்பி உன்னை காப்பாத்த வச்சிருக்கான். அதனால உனக்கு முருகன் துணை இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாமா. இனி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆத்தா, கண்ணை தொடச்சுக்க ஆத்தா.
நாங்க பழனிக்கு போறோம், நீ எங்க கூட வரதா இருந்தாலும் வரலாம். இல்ல போற வழியில உனக்கு யாரையாவது தெரியும்னா அந்த ஊர்ல இறங்கிக்க. ஆனா உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நீ திரும்பவும் மாட்டிக்காத. சாரி ஆண்டி, நான் கவனிக்கல. கவனிக்கணும். அப்புறம் நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே நேரா மேல போற? இல்ல ஆண்டி, விஸ்வாவை பார்க்கலாம் தான் போனேன். விஸ்வாவை பார்க்க போனேன்னா என்கிட்ட வந்து ஆண்டி நான் விஸ்வாவை பார்க்க போறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அத விட்டுட்டு திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ போன மாதிரி நீ பாட்டுக்கு போக கூடாது. Do you understand? சரி, கிளம்பு. ஆண்டி, எங்க வீட்ல ஒரு பூஜை, அதுக்கு உங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. என்னால வர முடியாது. மத்தவங்க ஃப்ரீயா இருந்தா வர சொல்றேன். விஸ்வா, என்னடா இது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? இதுதான் நம்ம பாரம்பரிய உடை, வீர தமிழனுக்கு அடையாளம். வேட்டி சட்டை, ஆளப் போறான் தமிழன் மொமெண்ட்ஸ். சரி, எங்க வீர தமிழன் ஒரு வீரமா ஒரு நட நடந்து காட்டுங்களேன். ஏன்? அட, நடந்து காட்டுப்பா. அண்ணே, பஞ்சு பேசுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே என்ன? அப்படி கேளு. அது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, போக போக சரியாயிரும். போக போக சரியாயிடும்னா அப்போ இனிமே சார் ஃபுல்லா வேட்டி சட்டை தானா? ஃபுல்லால இல்ல, அப்பப்போ கட்டி பழகிக்க வேண்டியதான். நம்ம பாரம்பரிய உடை அல்லவா. என்கிட்டயே வா. அண்ணி, என்ன நீ விஷயம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் தங்கச்சிக்கு புரியலையாப்பா? கொஞ்சம் நீயே செப்போ. அட அண்ணி, ஏன் அண்ணி நீங்க வேற சும்மா இருங்க அண்ணி. அண்ணே, என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்னென்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சுபா. என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. மஞ்சு, வா மஞ்சு. அன்பு. சரி, உள்ள வா.
அனன்யா, கீழே எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு மேல வர போறாங்க. இப்ப எதுக்கு கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கோவப்படாம எனக்கு என்னமா பண்ண சொல்ற நீ? ஆசையா நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வராம பட்டி காட்டா மாதிரி வேஷ்டி சட்டைய கட்டிட்டு வந்திருக்காரு. அத கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டல நீயும்? அதுக்கு மீனிங் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லாம சொல்றாரு. அவ பூஜைக்கு சாரி தான் கட்டிட்டு வந்திருப்பான்னு அவளுக்கு மேட்சா வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்காருமா அவரு. அந்த பட்டிக்காடு என்ன விஸ்வாவோட சேரவே விட மாட்டாமா. விஸ்வா இல்லாம என்னால ஒரு வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், ஏண்டி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். ஆனா அந்த வேலைக்காரின்னு இல்ல, பொண்ண தவிர அந்த விஸ்வாவை வேற எவளும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. என் பொண்ணு ஒண்ணு ஆசைப்பட்டிருக்கான்னா அது அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த வேலைக்காரியால தானே டென்ஷன் ஆன. அவளை அசிங்கப்படுத்தி ரூமுக்குள்ள உட்கார வைக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனா விதிய பாரு, அவ கைய கால உடைச்சு மொடமாக்கி ரூமுக்குள்ள உட்கார வைக்கணும்னு இருக்கு போல இருக்கு. என்னமா சொல்ற? அவளுக்கு அப்படி ஏதாவது நடந்தா உனக்கு இப்ப இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையும்ல? கண்டிப்பாமா. ஆனா அதுக்கு நீ என்னமா பண்ண போற இப்போ? என்ன நடக்குதுன்னு என் கூட கீழே வந்து பாரு. வா வா. அனன்யா, அன்பு, உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. ஐயோ பாவம், விழுந்து கிடக்கிறத பார்த்தா அனன்யாக்கு தான் பின்னாடி படுத்திருக்கும் போல இருக்கே. அனன்யா, உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய பழுக்க காய்ச்சி நல்லா தேய்ச்சி விட சொல்லு. இல்லனா நாளைக்கு காலேஜ்ல கிளாஸ உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ண முடியாது, நின்னுட்டே தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏய் அன்பு, அனன்யா பயங்கர கோவத்துல இருக்கா போல இருக்கு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் எதுக்கு இங்க இருக்கணும்? போயிடுவோமா? வா அன்பு. என்னடி நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க? சாரிடி. என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. என்னாச்சு? அனன்யா ஏன் இப்ப டென்ஷனா இருக்கா? ஏய், என்னடி அங்க பாத்துக்கிட்டு நிக்கிற? உங்க அப்பா அங்க உன்னை கூப்பிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அந்த அன்பரசியும் விஸ்வாவும் பண்றது தாங்க முடியல. அது அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? சுவாமிஜி வந்துட்டாரு அனன்யா. இப்ப நீ வரலன்னு வெச்சுக்கோ, உங்க அப்பா கோவப்படுவாரு. இந்த பூஜையை ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாமையா நான் கலந்துக்கிறேன்? எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். வா வாங்குறல. சந்திரா, சாமிஜிக்கு பாத பூஜை பண்ணப்பா. சரிம்மா.
சாமி, இவதான் என் பேத்தி அனன்யா. அனன்யா, சாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. சரி பாட்டி. கிழவி பேத்திய மட்டும் சொல்லுது, நம்மள சொல்லுதா பாரு. இதுக்கு அந்த கஸ்தூரி தான் மருமக, நான் இல்ல. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு நாள் வச்சுக்கிறேன். சுவாமி, உள்ள போலாமா? எது பிஞ்சு போச்சுன்னு கேட்டேல, அது இதுதான். குங்குமத்தை கீழே கொட்டுறதே தப்பு. அதுல அம்மன் மேல இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்கியே. இந்த பூஜையை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்றியா நீ? இல்ல, நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் மேடம். யாரோ மேட்ட. வாய மூடு, ஒரு வார்த்தை பேசாத. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அபசகுணமாக்கிட்டு அதுக்கு நீ காரணம் சொல்லுவ, அத நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? ஏதோ சொல்லுவாங்களே, எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதோட புத்தியை தான் காட்டும். அத்தை உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு உன் புத்திக்கு நீ என்ன செய்யணுமோ அதை நீ கரெக்டா செஞ்சுட்டு இருக்கடி. எதுக்குதான் எதை எதை எங்க எங்க வைக்கணுமோ அத அங்கங்க வைக்கணுங்கிறது. ஏதோ பாவம்னு அத்தை உன்னை விட்டுருந்தா அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கியா நீ? இங்க இருக்கிற அத்தனை பேரும் எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்திருக்காங்க. இப்ப இந்த பூஜையே நடக்காத மாதிரி பண்ணிட்டியேடி, அபசகுணம் புடிச்சவளே. அவர் தலைமையில நடக்கிற இந்த பூஜையை நீ கெடுத்து விட்டுட்டு ஒத்த வார்த்தையில நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கல்ல. நீ மன்னிப்பு கேட்டதும் சரியாகிற விஷயமா இது?
தெய்வ குத்தண்டி. அங்க பாருடி, பாரு அந்த குங்குமம் எப்படி அம்மன் மேல கொட்டி கிடக்குதுன்னு. எப்படி அந்த அம்மன் இந்த பூஜையை ஏத்துக்குவா? சிவகாமி, சொல்லுங்க சாமி. நான் ஒரு நிமிஷம்னு சொன்னது மத்தவங்களுக்காக இல்ல, நீங்க அந்த பொண்ணை திட்டுறத நிறுத்துங்கன்னு சொல்லதான். இல்ல சாமி, நான் உன் பேர் என்னம்மா? அன்பரசி. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லம்மா. இதுதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. இதுக்கு ஒண்ணு குறை சொல்ல முடியாது. சாமி, இப்போ பூஜையை ஆரம்பிக்கலாம்ல? இதனால பூஜைக்கு ஒன்னும் தடங்கல் இல்லையே? ஜானகிமா, உண்மையை சொல்லணும்னா இனிமேதான் பூஜை சிறப்பா நடக்க போகுது. ஆமாமா, இந்த பூஜையை நடத்துறதுக்கு அம்மன் கொடுத்த உத்தரவும் அவளோட எண்ணத்தோட வெளிப்பாடும் தான் இப்படி இங்க நடந்திருக்கு. அதனால இந்த பூஜை இனி சிறப்பாவே நடக்கும். அனன்யா, நீ நல்லா கும்பிட்டுக்கிட்டு பூஜை செய்யுமா. ஒரு நிமிஷம். நான் சிறப்பா பூஜையை நடத்த அம்மன் உத்தரவு கொடுத்திருக்கான்னு சொன்னதோட அவ எண்ணத்தையும் வெளிப்படுத்திருக்கான்னு சொன்னனே. அதனால எந்த தப்பு நடந்துடாம ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா செய்யணும். அப்புறம் இது சாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம், சின்னதா கூட எச்சி பற்றக்கூடாது. சரிங்க மேடம். ஹாய் அன்பு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்பதான் நெய் வைத்தியம் சின்னதா கூட எச்சி பற்றக்கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வந்து கைய வைக்கிற. சாமிஜி இத நான் தான் செய்யணும்னு சொல்லிருக்காங்க. அதனால நீ பேசாம அங்கே இரு. அன்பரசி, நீ தனியா பண்ணிடுவியா? மேடம், நான் தான் சொன்னேன்ல, அம்மா சாமி கும்பிடுறதுக்கு அடிக்கடி நான் தான் நெய்வேத்தியம் செஞ்சு கொடுப்பேன். நீங்க கவலைப்படாம போங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மஞ்சு, அவ பண்ணட்டும், வா நம்ம போலாம். சரிங்க பாட்டி. இவன் எங்கடி போறான்? ஐயோ,
என்ன? அனன்யா, இரு வர. என்னம்மா? வர இரு. அனன்யா, மா கெரோசினை வச்சு என்னம்மா பண்ண போற? பாவம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நெய்வேத்தியத்துக்கு அவ ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது மணக்க வேண்டாம். அதான் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மண்ணெண்ணெய அவ ரொம்ப மெனக்கெட்டு செய்யறால, அந்த நெய்வேத்தியத்துல கலக்க போறேன். அதுக்கப்புறம் அவ கையால அத வாங்கி சாப்பிடுற சாமியார்ல இருந்து இந்த பூஜைக்கு வந்தவங்க வரைக்கும் அத வாயில வைக்க முடியாம காரி காரி துப்புவாங்க. ஜானகி மேடம் தான் சொன்னாங்கல்ல, பக்தியோட சாப்பிட்டா பிரசாதம் நல்ல வாசனையா ருசியா இருக்கும்னு. அப்போ உங்க 2 பேரோட பக்தியிலயும் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னடி ரொம்ப திமிரா பேசுற? கைய விடுறி. ஊர்ல இருக்கிறவங்களாம் அடிச்சா சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன கோவில் மணியா? இல்ல எங்க அம்மா அதுக்கு தான் என்ன பெத்து விட்டுருக்கா. அடிச்சா திருப்பி அடின்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. நான் அடிச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல. வாங்கினவ பக்கத்துல தான் நிக்கிறா, கேளுங்க. என்னம்மா கண்ணு சும்மா வாய பாத்துட்டு நிக்கிற? அம்மா கிட்ட சொல்லு, நீ தானே என்கிட்ட நிறைய வாங்கியிருக்க. உங்க வயசுக்காகவும் இன்னும் சில காரணத்துக்காகவும் தான் இப்ப நீங்க என்ன கை ஓங்கினதுக்கு நான் உங்களை சும்மா விடுறேன். என்கிட்ட இனி இப்படி கையை நீட்டிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா மேடம்? அம்மா, அப்புறம் ஒரே குழப்பமா இருக்குமே. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம பிரசாதத்துல மண்ணெண்ணெய கலந்து வச்சா, ஆனா அந்த மண்ணெண்ணெய் கலந்த உருண்டை நமக்கு மட்டும் எப்படி வந்துச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்குமே. அம்மாவும் மகளும் போட்டிருக்கீங்களே இந்த சென்ட், இது நீங்க இருக்கிற இடத்த மட்டும் இல்ல, இருந்த இடத்தையும் காட்டி கொடுத்துரும். என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிற நீங்க 2 பேரும் நான் கண்ணை திறந்து இருக்கும் போதே எனக்கு முன்னாடியே ஏதாவது செல்ற வேலை பாப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப நான் அங்கிட்டும் இங்கிட்டும் போனா சும்மாவா இருப்பீங்க? ஜானகி மேடம் கூப்பிட்டாங்கன்னு வேலைக்காராக்க வந்து கூப்பிட்டப்பவே நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அதனால நான் கிச்சன்ல இருந்து வெளியே போகும்போதே சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுட்டுதான் போனேன். நீங்க என் பின்னாடி இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களே, அதையும் நான் கவனிச்சேன்.
வச்சிருக்கேன், வேணுமா? என்ன அனன்யா, ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டியா? உனக்கு வேணும்னா இன்னொன்னு எடுத்துட்டு வரட்டுமா? அனன்யா, 2வது லட்டு சாப்பிட ஆசையா? ஹேய், என்னடி கொழுப்பு கூடி போச்சா உனக்கு? முன்னாடியே வந்து என் கைய பிடிச்சது மட்டும் இல்லாம வாய்க்கிழிய திமிரா வேற பேசுறியா? நீங்க பண்ண தப்பா சொன்னா எனக்கு கொழுப்பு திமிரா? அம்மானா பொண்ணு தப்பு பண்ணா சொல்லி திருத்தணும், கேக்கலையா அடிச்சு திருத்தணும். இங்க அம்மாவே தப்பு பண்ணா அப்புறம் ஊர்ல இருக்கவங்க கிட்ட அடி வாங்கி தான் திருந்தணும். எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க வீட்டுல பூஜை நடக்குது, அது நல்லபடியா நடக்கணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம அது கெட்டு போகணும்னு இப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி இப்படி புத்தி போகுது பாரு. என்ன புத்தியோ? நான் கூட முதல்ல நினைச்சேன், பாவம் நீங்க, உங்களை சார் அடிக்கடி திட்டுறாரேன்னு. இப்பதான் தெரியுது உங்க யோகியம். இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த பூஜை யாருக்காக நடக்குதோ அந்த மகராசியோ உங்க பொண்ணு நிச்சயமா வருவாங்க. அதுக்குள்ளயும் கொஞ்சமாவது திருந்துங்க, இல்லனா அவங்க 2 பேரும் உங்க 2 பேருக்கும் லாடம் கட்டிடுவாங்க. அதனால திருந்துற வழிய மட்டும் யோசிங்க, இல்லனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ மட்டும் என்ன 2 பிரான் பிரியாணி வெட்டிட்டு தானே வந்த? நான் மட்டுமா சாப்பிட்டேன்? எல்லாரும் தானே சாப்பிட்டோம். சொல்ல போனா இவதான் மட்டன் ஐட்டமா வாங்கி சாப்பிட்டா. ஏய், நான் ஒருத்த இருக்கங்கிறதையே மறந்துட்டு என்ன விட்டுட்டு போயிருக்கீங்களா? அனன்யா, இந்த பூஜை எதுக்கு நடக்குதுன்னு தெரியுமா? என்னோட மருமகளும் என் பேத்தியும் திரும்ப கிடைக்கணும், அதுக்காக நடத்துற மகா பூஜை இது. அது எவ்வளவு முக்கியம்னு அது நடத்துற எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீ அதை கேலி செய்யற மாதிரி நான்வெஜ் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டவங்கள கூட்டிட்டு வந்திருக்க. இது பூஜை நடக்கிற இடம். இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் பூஜை நடக்கிற இடத்துல தைரியமா அத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கேட்டு சிரிச்சிட்டு வேற இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? இத பாரு, கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா காமன் சென்ஸ் வேண்டாம்? ஒருத்தரோட நம்பிக்கைய நம்ம மதிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அதை கேலி செய்யற மாதிரி நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி தெரியுமா? சும்மா மாடர்னா ட்ரெஸ் பண்ணா மட்டும் நாகரிகமா ஆயிட முடியாது. மத்தவங்களோட மனசை மதிக்கிறது தான் நாகரிகத்தோட ஆரம்ப புள்ளி. அதுவே உங்ககிட்ட இல்ல. இதுல ட்ரெஸ்ஸ மட்டும் மாடர்னா போட்டுட்டு வந்துட்டீங்க. இவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸால தான் ஓம் புத்தியும் கெட்டு போயிருக்கு. பூஜை புனஸ்காரம் சடங்கெல்லாம் நம்ம ஆன்மால இருந்து செய்யறது. அது சரியா செய்யாத வரைக்கும் அதுக்கான எந்த பலனும் கிடைக்காது, கடவுளையும் போய் சேராது. அன்பரசி, வாமா, வா, உட்காரு, உட்காரு. மேடம், உட்காரு. அனன்யா, பாத பூஜை பண்ணு. அத்தை, என்னத்த இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா?
அந்த அவமானத்துல கூலி குறுகி செத்துடலான்னு நினைச்சிட்டு இருக்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சாப்பிடுவான்னு கூப்பிட்டு இருக்க நீ. செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? வாழ்ந்தா மட்டும்தான் இங்க ஆள முடியும். எதெல்லாம் அவமானம்னு ஃபீல் பண்றியோ அது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு யார் காரணமோ அவங்க எல்லாரையுமே நாம சாவடிக்கணும்டி. அத விட்டுட்டு நீ என்னமோ சாகணும்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த மாதிரி உன் வயசுல நான் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இந்த இடத்துல நீ இருந்திருக்க மாட்ட. எத்தனை பேர் சாவுக்கு வேணாலும் நாம காரணமா இருக்கலாம், ஆனா நம்ம சாவுக்கு வேற யாரும் காரணமா இருக்க கூடாது. அதனால இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. ஹேய், நீ சிவகாமி பொண்ணு மாதிரி யோசிடி. வா, இப்ப கூட நான் கூப்பிடுறது ஒரு காரணமா தான். மா, நீ இப்படி சொல்லும் போதாமா எனக்கு பயமாவே இருக்கு. என்னது பயமா இருக்கா? ஆமா, காலையில இருந்து இப்ப வரைக்கும் நீ போட்ட பிளான் எல்லாமே ஃபிளாப் ஆகி நான் தான் எல்லாத்துலயும் அவமானப்பட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது எல்லாமே. சறுக்குனதுனால இந்த யானை என்னைக்கும் பூனை ஆயிடாது. அந்த வேலைக்காரி மேல இருக்கிற கோவத்துல நீ விஸ்வாவை மட்டும் விட்டுட கூடாது. அதுக்குதான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன். போய் விஸ்வாவை சாப்பிட கூப்பிடு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரிக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும்